ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம புதுசா அப்டேட் பண்ணிருக்க சிலபஸ்ல யூனிட் 4ஓட வேட் டு ஸ்டடி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல யூனிட் 6க்கும் யூனிட் 3க்கும் வேட் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம யூனிட் 4ஓட வேட் டு ஸ்டடி பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து குரூப் 2, 2A, 4க்கு தேவையான எல்லா ஸ்கூல் புக் லெசன்ஸும் கவர் ஆயிரும். குரூப் 1க்கு அடிஷ்னலா இன்னும் சில லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கிற அப்டேட்டை டெலிகிராம்ல கொடுக்குறோம். ஃபர்தரா வீடியோலையும் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னெல்லாம் லெசன்ஸ் படிக்கலாம்னு இங்கிலீஷ்ல நான் சொல்லிடுறேன். தமிழ்லையும் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தமிழ்னா 1 by 1 சொல்றேன். நமக்கு இந்தியன் பாலிட்டி 15 கேள்விகள் வந்து நம்ம கேட்க போறாங்க. அப்ப நமக்கு இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற தலைப்புல 15 கேள்விகள், இந்திய அரசியலமைப்புல 15 கேள்விகள் நமக்கு வந்து வரப்போகுது. அந்த 15 கேள்விகளுக்கு ஸ்கூல் புக்ல நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பாத்திரலாம். இதான் நமக்கு வந்து சிலபஸ். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஸ்டார்ட் ஆகி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஒரு டாபிக் மட்டும் இருக்காது. ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட பழைய சிலபஸ் வந்து இருக்கும். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது யூனிட் 2ல கவர் ஆயிருக்க ஒரு டாபிக்கா வந்து இருந்துச்சு. அதை வந்து இங்க கொண்டு வந்து யூனிட் 4ல ஆட் பண்ணிருக்காங்க. பழைய சிலபஸ்ல இருந்து புது சிலபஸ்ல எதுவுமே மாறல. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலா இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. அதுவும் எங்க படிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ ஹெட்டிங்ஸ் வந்து பாத்திரலாம். கான்ஸ்டியூஷன்ல ஸ்டார்ட் ஆகி டிபிஎஸ்பி வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் இது 2, பிரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷன், salient features of the constitution, fundamental rights, fundamental duties, directive principles of state policy. இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சோர்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற லெசன், அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட்ல நேஷனல் சிம்பிள், 10th ஸ்டாண்டர்ட்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், 12th ஸ்டாண்டர்ட்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து பிரியாம்பிள், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இது நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியதா இருக்கும். அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி இன் 7th புக். இந்த 3 டாபிக்கும் பாத்தீங்கன்னா அடிஷ்னலா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நமக்கு இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குது அப்படிங்கறதுனால இந்த 3 லெசன் நம்ம கண்டிப்பா படிக்கணும். ரீட் த சம்மரி ஆஃப் ஷெட்யூல்ஸ் பார்ட்ஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன். அடிஷனலா ஷெட்யூல் பார்ட்டோட சேர்த்தி ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்துக்கோங்க. இங்க பார்ட்ஸ் அப்படிங்கிறது 25 பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல் 12 ஷெட்யூல்ஸ். அதோட ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா 360+ ஆர்டிகல்ஸ் நமக்கு தரோவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்டிகல்ஸும் நீங்க படிச்சுக்கணும். ரீட் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பாலிட்டி இருக்குல்ல, லக்ஷ்மிகாந்தோட பாலிட்டி, ஸோ லக்ஷ்மிகாந்தோட பாலிட்டியில இருக்க அடிஷ்னல் பாயிண்ட்ஸையும் சேர்த்து வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்ல கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால லக்ஷ்மிகாந்தோட பாலிட்டியை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ்ல நம்ம பார்க்கும்போது தமிழ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப். இந்த தலைப்புக்கு நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், 12th ஸ்டாண்டர்ட்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், 8th ஸ்டாண்டர்ட்ல சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப், அடுத்தது 12th லெசன் 7 பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல லெசன் 7 சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங். இந்த சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் அப்படிங்கிற டாபிக் வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதை நீங்க கண்டிப்பா வந்து படிக்கணும். அடுத்து யூனியன் எக்ஸிகியூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர்ல யூனியன் கவர்மெண்ட் 10ஆம் வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. அதே 10th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் டாபிக் வந்து இதுக்குள்ள கவர் ஆகும். அது வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதும். எக்ஸிகியூட்டிவ்க்கு 12th ஸ்டாண்டர்ட்ல 3.1ல இருந்து 3.4 வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க ஒரு லெசனு, அது நீங்க ஃபுல்லா படிக்கிறீங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற லெசனுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் படிக்கிறீங்க. எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற லெசனுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல 3.1ல இருந்து 3.4 வரைக்கும் படிக்கிறீங்க. இந்த 2 டாபிக் இதுக்குள்ள கவர் ஆயிருது. அடுத்தது ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல 3.1ல இருந்து 3.4 வரைக்கும். சேம் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் 12th ஸ்டாண்டர்ட்ல 3.5 மட்டும் எக்ஸிகியூட்டிவ்க்கு, 12th ஸ்டாண்டர்ட்ல 2.6 இருந்து 2.7 வரைக்கும். அப்ப லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது லெசன் 2ஆ இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் வந்து லெசன் 3ஆ இருக்கு. சேம் தான் நம்ம வந்து இங்கேயும் பார்த்தோம். இது லெசன் 2 அண்ட் இது லெசன் 3.
இதுக்கு நம்ம என்ன படிக்கணுங்கிறது கொடுத்துருக்கோம் எக்ஸாக்டா, அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட்ல லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற லெசன்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க வந்து படிச்சுக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஃபெடரலிசம் இன் இந்தியா 12th பாலிட்டில 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெசன் 5ல கவர் ஆகிற ஃபெடரலிசம் அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற தலைப்புக்கு எலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. எலெக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. டோட்டலா இங்க வந்து 3 லெசன்ஸ் வந்து இருக்குது. அதை நீங்க கன்ஃபார்மா படிச்சுக்கணும் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்காக. ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா 8th ஸ்டாண்டர்ட்ல ஜுடிஷியரிங்கிற லெசன். 10th ஸ்டாண்டர்ட்ல யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல 2.6ல வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் 8.5ல வருது 10th ஸ்டாண்டர்ட்ல. அப்ப நமக்கு லெசன் 8 ஒரே புக்கா இருந்துச்சு அப்படின்னா, தனித்தனி புக்கா இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு லெசன் 2, சிவிக்ஸ்ல வந்து லெசன் 2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? யூனியன் கவர்மெண்ட்ல 2.5 இது 8.5ல 2.5 லெசன் 2ல வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால், லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ல பெருசா கண்டென்ட் எதுவுமே கிடையாது. தனியா அந்த டாபிக் எல்லாம் கண்டென்ட் வந்து கொடுக்கல. லக்ஷ்மிகாந்த் புக்ல வந்து ரெஃபர் பண்ணுங்க. லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக். அடுத்து எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், விமன் எம்பவர்மெண்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல. இந்த கண்டென்ட்டும் போதுமான கண்டென்ட் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அடிஷனலா படிக்க வேண்டியது வந்து இருக்கும். ஸோ அடிஷனலா கூகுள்ல வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஸ்கீம்ஸ் என்ன, இப்போ அப்கமிங்ல எம்பவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வந்து கவர்மெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு நீங்க நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம், மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. கன்சியூமரிசம் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்ல நான் நோட் பண்ணுங்க. 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்ல கன்சியூமரிசம் அப்படிங்கிற லெசன். கன்சியூமர் ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல காமர்ஸ்ல நமக்கு கவர் ஆகுது. 2 காமர்ஸ் லெசன் இங்க நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட். காமர்ஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னா ஆமா படிக்கணும். சிலபஸ்ல என்னெல்லாம் தலைப்பு கொடுத்துருக்கோ அது 6ல இருந்து 12 வரைக்கும் எந்த பாட புத்தகத்துல வந்தாலுமே படிக்கணும். காமர்ஸ்ல வந்தாலும் படிக்கணும், எத்திக்ஸ்ல வந்தாலும் படிக்கணும். இதெல்லாம் இருக்கா? சோசியல் மட்டும்தான சிலபஸ், சயின்ஸ் மட்டும்தான சிலபஸ்? அப்படி கிடையாது. சிலபஸ்ல இருக்க வார்த்தைகள் நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள்ல எங்க வந்தாலும் படிக்கணும். மெயின்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அப்ளைடு கம்ப்யூட்டரும் படிக்கிறாங்க, அதே மாதிரி ஜெனரல் கம்ப்யூட்டரும் படிக்கிறாங்க. ஏன்னா சிலபஸ்ல அந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப சிலபஸ்ல இருக்கிறது வந்து எந்த புக்ல வந்தாலும் படிக்கணும் அப்படிங்கறத நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. லாஸ்டா ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ 8th ஸ்டாண்டர்ட்ல, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ 9th ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து படிக்கணும். தமிழ்ல பாத்திரலாமா? அப்படியே சிலபஸ் பாத்துக்கோங்க. அரசியலமைப்பின் முகவுரையில இருந்து நடப்பு நிகழ்வுகள். இதுல புதுசா நமக்கு ஆட் ஆயிருக்க டாபிக் புதுசு கிடையாது. யூனிட் 2ல இருந்ததை இப்ப வந்து அடிஷனலா ஒரு டாபிக் வந்து சேர்த்திருக்காங்க. இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் அரசியல் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள். இந்த ஒரு டாபிக் தான் நமக்கு யூனிட் 2ல இருந்து, கரண்ட் அஃபேர்ஸா இருந்த யூனிட் 2ல இருந்து எடுத்து நமக்கு இந்த யூனிட் 4 அப்படிங்கறதுல சேர்த்திருக்காங்க. முன்னாடி நமக்கு இந்த பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நமக்கு யூனிட் 5ஆ இருந்துச்சு. இப்ப 4ஆ வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் தமிழ்ல இருக்கு. டீட்டெயில்டா பாருங்க. ஓகேவா? டீட்டெயில்டா அதே தான் தமிழ்ல என்னென்ன பாடங்கள், அது எந்தெந்த புத்தகத்துல வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 10ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு பெயர்களோட கொடுத்துருக்கேன். ஸோ பொறுமையா வந்து இது பாருங்க என்னன்னு. ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா? தமிழ்லையும் இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கறதுனால ஜென்ரலா சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு லெசனா படிக்க ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ எப்பயுமே ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். யாரோட சேனல் நீங்க பார்த்தாலுமே ஃபுல்லா வந்து நீங்க பாருங்க. அப்பதான் வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் உள்ள வந்துட்டு அப்படியே ஒரு 1 மினிட்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டா அது வந்து உங்களுக்கு தான் நெகட்டிவா வந்து அமையும். ஸோ யாரோட வீடியோ பார்த்தாலுமே என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத முழுமையா கேட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாவே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமையும் கிராக் பண்ணிடலாம். இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் டாக்குமெண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்றதுக்கு டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். டிசம்பர் 31ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஜனவரி 6ஆம் தேதி முதல் டெஸ்ட் முழுக்க முழுக்க ஃப்ரீ. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸும் மேக்ஸும் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். டிசம்பர்ல தான் நமக்கு வந்து மாத்திருக்காங்க சிலபஸ். ஸோ மாத்தினதுக்கு அப்புறம் வந்து
நமக்கு எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு அண்ட் கொஸ்டின் செட் பண்றதுக்கும் டிலே ஆகும் அப்படிங்கறதுனால நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ஜிஎஸும் மேக்ஸும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படிங்கறதுனால ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்ல உங்களுக்கு வந்து 100 கேள்விகள்ல 80க்கு மேல போடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தாராளமா இந்த டெஸ்ட்ல உங்களால 80க்கும் மேல கேள்விகள் வந்து ஜிஎஸ்லயும் மேக்ஸ்லயும் சேர்த்து போட முடியும். அப்ப தமிழ்ல வந்து ஒரு 90 கேள்வி போட்டா கூட வேலை வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஏன்னா 80 இதுல வாங்கிட்டீங்க, 90 வாங்க மாட்டீங்களா? அப்ப 170 அப்படிங்கும் போது குரூப் 4ஆ இருந்தாலும் குரூப் 2ஆ இருந்தாலுமே சாத்தியம் தான். குரூப் 2க்கு 170 தேவையில்லை, 150க்கு மேல போட்டாலே நமக்கு வந்து மெயின்ஸுக்கு எலிஜிபிள் ஆயிருவோம். அப்ப பாத்துக்கோங்க, இந்த ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெலகிராம்ல அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு வந்து ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஷெடியூல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல தனியா காலம் கொடுத்துருப்போம். ரெஃபர் பண்ணி பாருங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் டெலகிராம்ல வந்து கேளுங்க. உங்க கமெண்ட் எல்லாத்துக்குமே நாங்க வந்து ரிப்ளை கொடுப்போம். ஓகேவா? தேங்க்யூ.